டிவிகே தலைவர் விஜய் அவங்கள தாங்கி பிடிப்பது யார்? பொருளாதார ரீதியா, மத்த அரசியல் ரீதியா. ஏன்னா புது கட்சி அவங்களுக்கு அவ்வளவு தூரத்துக்கு பெரிய அரசியல் தெரியாது. பெரிய தலைவர்கள் கொஞ்சம் பேர் சேர்ந்திருந்தாங்கன்னா, அவங்களுக்கு தெரிய வாய்ப்புகள் இருக்கு. எம்ஜிஆர் இருந்தாரு. கூட நிறைய அரசியல்வாதிகளோட சேர்ந்து புது கட்சி உருவாக்குனாரு. அம்மை ஜெயலலிதா வந்தாங்க. அவங்க கூட நிறைய அரசியல்வாதிகள் இருந்தாங்க. தோல்வி அடைஞ்சவங்கலாம் பாருங்க. நம்ம கமலஹாசன், ரஜினிகாந்த் வரலாமா? வரக்கூடாதா? அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சீமானையும் அந்த லிஸ்ட்ல சேர்த்துக்கலாம். சீமானும் ஒரு பெரிய ரீதியா அவர் சுத்தி இருக்கிற அரசியல்வாதிகள் சொல்றதுக்கு இல்லை. யூடியூப் வழியா நல்ல ஒரு பேச்சாளர் ஆனவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. ஒரு பெண்மணி இருந்தாங்க, நல்ல பேச்சாளராக இருந்தாங்க. அவங்களும் விலகி இப்ப எந்த கட்சியும் சேராம இருக்கிறாங்க. மனசு வலிக்குது அவங்களுக்கு, எந்த கட்சியும் சேராம இருக்குது. இருந்தாலும் ஒரு நல்ல பேச்சாளர், நல்ல சிந்தனையாளர், நல்ல அரசியல்வாதி, இளைஞர், பெண்ணும் கூட. நடிக்கிற சமுதாயத்திலிருந்து வரவங்களுக்கு, நடிக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அவங்களுக்கு யாரோ கதை சொல்லுவாங்க. இதான் அவங்க பேச வேண்டிய ஸ்கிரிப்ட்னு கொடுப்பாங்க. வீட்டில் மனப்பாடம் பண்ணுறதுக்கு யாராவது உதவு பண்ணுவாங்க. அதை அப்படியே பேசிடுவாங்க. அதில் ஏதாவது தப்பு இருக்கா, அப்புறம் ரெக்கார்டிங்னு பண்ணுவாங்க. இல்லை வாய்ஸ் மாத்திரம் இது பண்ணுவாங்க, டப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு இதில் கேமராக்கு பின்னாடி வாழ்ந்தவங்க. ஆனால் நம்ம பார்க்கும்போது அவங்க சமுதாயத்தோடு இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அப்போ விஜய்க்கு அரசியல் பண்ணுறது யார்? விஜயோட படம் எல்லாமே அவரோட ஃபண்டிங்கில் வந்திருக்காது, அவரோட பொருளாதாரத்தில் வந்திருக்காது. இப்போ கமலஹாசனாவது அவரோட பொருளாதாரம் போட்டு படம் எடுக்கிறார். ஒரே ஒரு படம் எடுத்தாருட்டு என் நண்பர் சொல்கிறாரு. அவர் ஏதோ ஒரு படம் பேர் ஆதின்னு, அது நஷ்டத்தில் போச்சு. அந்த படம் பேர் கூட தெரியாது. ஆனால் பொருளாதாரம் வெளியிலேருந்து வந்துச்சுன்னா அதை அவங்களே பார்த்து இவன் கரெக்டான வழியில் போகிறானா, கட்டமைப்போடு இருக்கிறானா, இவன் கட்டமைப்பு இல்லைன்னா கட்டமைப்பை உருவாக்கி கொடுப்பாங்க. அப்போ தான் நிர்வாகம் கரெக்டாக இருக்கும், இவங்களோட பொருளாதாரமும் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ இது பின்னாடி இருந்து இயக்குறது யார்? பொருளாதாரத்துக்கு ஒன்லி அவங்க குடும்பத்தில் இருக்க பணம் தான் இப்போதைக்கு. ஒரு இளைஞர் மிஸ்டர் வெங்கட்ராவன், அவர் ட்ரெஷரராக இருக்கார், ப்ளஸ் டிசப்ளினும் அவர் தான் இது பண்ணுறேங்கிறாங்க. அப்போ அவரோட வேலை என்ன? பொருளாதாரம் யார் யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்கள தொடர்பு வச்சு, நீங்கள் எங்கள் கட்சியில் சேருங்க, இல்லாட்டி உங்கள் பொருளாதாரத்தை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் இது கேட்கணும். அந்த அளவுக்கு இன்னும் அவங்க பொருளாதாரம் வளர்த்த மாதிரி தெரியல. ஏன்னா பொருளாதாரம் இருந்தால் இந்த கரூருக்கு தண்ணி தாராளமாக கொண்டு குவிச்சிருப்பாங்க. இன்னொன்று, ஒரு 10-15 ஆம்புலன்ஸு, தாவாக்காவோட ஆம்புலன்ஸோ இல்லாட்டி வெளியில் இருக்கிற ஆஸ்பத்திரிகிட்ட கேட்டு போட்டிருப்பாங்க. அப்போ இந்த பிரச்சனையே வந்திருக்காது. இல்லை அரசாங்கத்திட்டே எனக்கு க்ரௌடு ஜாஸ்தி வரும், எனக்கு ஒரு 20 ஆம்புலன்ஸ் இருக்கணும், 20 ஆம்புலன்ஸும் மருத்துவர்கள் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அப்போ அந்த கட்டமைப்பு அவங்ககிட்ட இல்லை. தாங்கி பிடிப்பது யார்? பொருளாதார ரீதியாக எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு யாரும் இல்லை. 2026 எலெக்ஷனில் கேண்டிடேட்ஸில் கொஞ்சம் பணம் வாங்குவார். எப்படின்னா நம்ம கேப்டன் விஜயகாந்த் பண்ண மாதிரி. அதில் பல லட்சம் பேர் ஒரு 20,000லேருந்து 1,00,000மோ ஏதாவது கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ரெண்டாவது, வேற கட்சியோட சேர்றாரு வச்சுக்கோ, அவங்க கொடுக்க வாய்ப்பு இருக்கும். இல்லை இவர் நல்லா ஜெயிப்பாருன்னா சில கம்பெனிஸ் கொடுக்க வரும். இது வரைக்கும் தாங்கி பிடிப்பது யாருங்கிற ஒரு சிந்தனை எனக்கு வருது. ஆனால் இந்த பி வெங்கட்ராமன் பற்றி நம்ம கொஞ்சம் ஆழமாக யோசிக்கணும். அவர் விஜய் வந்த வண்டி பல லட்சம் இல்லை பல கோடின்னு கூட சொல்லலாம். ஏன்னா பிரைவேட் விமானத்தில் வராரு, அவர் பாட்டுக்கு அந்த அரசியல் களத்துக்கு போகிறாரு. ஃபோன் வந்த பிறகு கூட்டம் வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்ச பிறகு தான் போகிறாரு. அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட பின்னணி பணபலம் அவரோட சொந்த பணம். ஸோ அவர் பணம் போட்டு படம் எடுக்கிற மாதிரி அவர் பணம் போட்டு இந்த 2026 எலெக்ஷனை சந்திக்கிறார். ரெண்டாவது, நிர்வாகம், ஒரு மேனேஜ்மெண்ட்டுன்னு ஒரு ஆளுங்க இருக்கணும் இல்லையா? அதில் எனக்கு தெரிஞ்சு பி வெங்கட்ராமன் மாத்திரம்தான் இருக்கார். மற்றதெல்லாம் மாவட்ட தலைவர்கள் இருக்காங்க. மாவட்ட தலைவர்கள்லாம் முன்னாடி ரசிகர் மன்றம் போஸ்ட் ஓட்டுறவங்களாம் இருந்தவங்க. இப்போ அவங்களுக்கு எப்படி அதுக்குள்ளே மக்கள் தொடர்பு நிர்வாகம் எப்படி இருக்கும்? மூணாவது, இந்த ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு டீம் வச்சுருப்பாங்க. அது நீங்கள் சமீப காலத்தில் ட்ரம்ப் யூஎஸில் நடந்த ட்ரம்ப்போட இதை பார்த்துருப்பீங்க. அவங்க அந்த ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்காகவே ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சி நடத்துவாங்க. நம்ம இதில் அந்த கலாச்சாரம் வரல. பட் இருந்தாலும் திமுக, அண்ணா திமுக, பிஜேபி இதிலெல்லாம் அவங்க படிப்படியாக செஞ்சிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் யாரும் இவருக்கு தாங்கி பிடிக்கிறது யாரும் கிடையாது. இளைஞர்கள் தான். இளைஞர்களுக்கு என்ன கையில் இருக்கும்? ஒரு சினிமா டிக்கெட் வாங்குற அளவு காசு இருக்கும். அதை இவங்க போகிற இடத்துல என்ன குலுக்குவா முடியும்? சர்ச்சில் குலுக்கும் போது 10, 100, 500 போடுற மாதிரி அந்த மாதிரி எதாவது பண்ண முடியுமா? சிபிஎம், சிபிஐ
அந்த மாதிரி உண்டியல் குலுக்கி தான் அவங்க வந்து கட்சி வளர்த்துட்டு இருக்காங்க. இப்போ திமுகட்டிருந்து பல கோடி கணக்கில் வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால அமுங்கி பொட்டி பம்பா எந்த ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் எதுவும் பெருசா இல்லாம இருக்கிறாங்க. ஸோ இவங்க பின்னாடி தாங்கி பிடிப்பது யார்? உங்களுக்கு தெரிஞ்சா கீழே பதில் போடுங்க. தாங்கி பிடிக்கிறது ஆள் இருந்தாதான் தாவாக்கா தாங்கும். இல்லைன்னா இன்னொரு கமலஹாசனா மாறுறதுக்குள்ள வாய்ப்பு இருக்கு. திருப்பி நம்ம தளபதி அஜித்துக்கு நேரா நடிக்கிறதுக்கு வந்துருவாரு. சினிமால 2026க்கு அப்புறம் ஏதாவது ஒரு சினிமா நடிப்பாருன்னு தான் தோணுது. தாங்கி பிடிக்கிறதுக்கு ஆள் யாராவது வந்துட்டாங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு அரசியல் நியூஸ் ஆகும். உங்களுக்கு தெரிஞ்சா பதில் போடுங்க. இத பத்தி நம்ம இன்னொரு வீடியோல தெளிவா பேசுவோம். உங்களோட கருத்த கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. வாழ்க பாரதம்! வளர்க இளைஞர் சமுதாயம்!